அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வருவது எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி. நீங்கள் நிகழ்ச்சிகளுக்காகவும் சத்தியவசனத்தினுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, விசுவாசமுள்ள கண்ணோட்டம் தாருமே. விசுவாசமுள்ள ஒரு பார்வை எனக்கு தாருமே. ஆதாரமான வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை நம்புகிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் மேல் விசுவாசமாக இருப்பது தேவனுக்கு அதிக பிரியத்தை கொண்டு வரும். நாம் அநேக காரியங்களை செய்யலாம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதும் விசுவாசம் இல்லாமல் இருப்பதும் ஆண்டவர் பார்க்கும்போது விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அவர் பிரியம் கொள்கிறார். அவர் அதை ஊக்குவிக்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வரும் வழியில் மோசேயை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார். நீங்கள் வேத பகுதியிலே எண்ணாகமம் 13வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் முதல் 16 வசனங்களிலே மோசேயை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு பிரபுவை தெரிந்தெடு, 12 பேரை நீ தெரிந்தெடுத்து நாம் அடைய வேண்டிய தேசமாகிய கானானுக்குள் அனுப்பி அவர்கள் இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வர வேண்டும். அது வளப்பமான ஒரு பூமியா, இழப்பமான பூமியா, மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன மாதிரி விளைநிலம், அது எப்படிப்பட்ட தேசம், இதை அறிந்து வரும்படி ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார். ஒரு கோத்திரத்துக்கு ஒருவர் என்ற வீதமாக மோசே அதை செய்கிறார். 12 பேர் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் போய் பார்த்து வந்து செய்தியை இங்கே சொல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தரப்பட்ட முக்கியமான பொறுப்பு. அவர்கள் தலைவர்கள். அவர்களுடைய பார்க்கும் பார்வை மிக முக்கியமானது. அவர்களுடைய பார்வை தான் ஜனங்களுக்கு கானான் தேசத்தினுடைய ஒரு உண்மையான நிலைமையை எடுத்து சொல்லும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்து அவர்கள் போகிறார்கள். அந்த 12 பேரும் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அதில் தாங்கள் கண்டவைகள் எல்லாவற்றையும் மனதிற்குள் பெற்றுக்கொண்டு அந்த செய்தியை சொல்ல வரும்போது 2 காரியங்களே இங்கே நாம் பார்க்கிறோம். 10 பேருக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது, 2 பேருக்கு வேறொரு கண்ணோட்டம் இருந்தது. 10 பேருக்கு இருந்த கண்ணோட்டத்தை நாம் என்ன வார்த்தைகளினால் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு அவிசுவாச கண்ணோட்டமாக இருந்தது 10 பேருக்கு. ஆனால் 2 பேருக்கு அதே நிலம், அதே கானான், விசுவாசமுள்ள கண்ணோட்டத்தை அவர்களிடத்தில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த 2 கண்ணோட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பகுதியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நல்ல நோக்கமுடையவராக அவர் இருக்கிறார். இதுவரை இந்த ஜனங்கள் நடந்து வந்த பாதை கடினமான பாதை. அவர்கள் போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை போய் அவங்க பார்த்துட்டு வரட்டும்,
அதுக்கப்புறம் நம்ம மோசையை கொண்டு அடுத்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி அந்த தலைவர்களை வைத்து திட்டமிட்டு உள்ளே கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த காரியத்தை அவர் செய்கிறார். ஆனால் போய் பார்த்து வந்தவர்கள் அந்த முதல் 10 பேர் சொன்னதை ஒரு சில காரியங்களை நாம் வாசிப்போம். அது எண்ணாகமும் 13வது அதிகாரத்திலே பின்பகுதியிலே வருகிறது. 25வது வசனத்தில், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அந்த தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட நாட்கள் 40 நாட்கள். 27வது வசனத்தில், அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிக பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அதனுடைய சாராம்சம் என்ன? அவங்க சொன்னதனுடைய சாராம்சம் என்னன்னா, தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் வாக்கு பண்ணியிருந்தார். நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதை அவங்க புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை முதலில் சொல்லுகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இதுதான் அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் நாங்கள் கண்ட ஜனங்கள் எல்லாரும் பலவான்கள், அங்கே இருக்கக்கூடிய பட்டணங்கள்லாம் அரணிப்பானவைகள், பெரியவைகள். அவர்களுடைய பாதி எண்ணம் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தந்துவிட்டார் என்ற அந்த ஒரு பகுதியிலும், இன்னொரு பகுதியான எண்ணம் அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட எண்ணம் பலவான்கள், அங்கே பட்டணங்கள் பெரிதானவைகளை, நாம் இவர்களை மேற்கொள்வது எளிதில் மேற்கொள்வது கடினம், மேற்கொள்ள முடியாது. இந்த கருத்தை அவர்கள் எங்கே கொண்டு வந்து சொல்லுகிறார்கள்? ஜனங்களுக்கு எல்லாருக்கும் மத்தியிலே அவர் சொல்லுகிறார்கள். 31வது வசனத்தில், நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். கம்பேரிசன். இதுவரைக்கும் ஆண்டவரை சார்ந்து நடந்து வந்த மக்கள் கூட்டம் இஸ்ரவேல் மக்கள், மன்னாவுக்கு அவரை சார்ந்திருந்தார்கள். அவர்கள் தண்ணீருக்கு ஆண்டவர் எப்போதெல்லாம் அவங்க கிடைக்காத போதெல்லாம் கண்மலையை பிளந்து கூட அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறார். காடை வேண்டும் என்று பிடிவாதமாய் கேட்டபோது காடைகளை அவர்கள் சாப்பிடும்படி கொடுத்தார். எத்தனையோ காரியங்கள் அவர்கள் அற்புதங்களாக பார்த்த அந்த மக்கள் இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்கிற பார்க்கிற அதே கண்ணோட்டத்தில் எதையும் சேர்த்து பார்க்குறாங்க. அந்த ஜனங்களை நாம் மேற்கொள்ள முடியாது, அந்த ஜனங்கள் பலவான்கள். ஆனால் அவர்களுடைய கண்ணோட்டம் எவ்வளவு பொறுப்பற்ற விளைவுகளை, எவ்வளவு ஒரு பயங்கர பாதிப்பான விளைவுகளை தந்தது என்பதை வாசிக்கும்போது உண்மையிலே நமக்கு அது கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவங்க சொல்லும்போது 14வது வசனம் அதனுடைய விளைவுகளை சொல்லுகிறது. சபையார் எல்லாரும் அழுது புலம்பினார், கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அது முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். கடைசியில் என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு 4வது வசனத்தில், எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய மக்கள் ஆண்டவர்கிட்ட எத்தனையோ காரியங்களை முறையிட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட மக்கள், அவங்க பார்த்த அந்த கண்ணோட்டம் விசுவாசம் இல்லாத பார்வையை அவர்கள் அங்கே பார்த்தபடினால அந்த விசுவாசம் இல்லாத கண்ணோட்டம் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை நோக்கி அவர்களை அழைத்து சென்றது. அதே முந்தின அதிகாரம் இப்படி முடிகிறது. இந்த 10 பேரும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அவர்களுடைய அந்த செய்கையெல்லாம் நம்ம சுருக்கி சொல்லணும்னா, அவங்க அரைகுறை பார்வையாளர்கள். ஒரு பகுதி நல்லா பார்த்துட்டு இன்னொரு பகுதியை விட்டுறது. அவர்கள் தலைவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டு செய்தியை சொல்ல வேண்டியவர்கள், ஆனால் அந்த பொறுப்பை அவர்கள் மறந்து போனார்கள். நாம் ஒன்றை தவறாக சொல்லிவிடுவோம், ஆனால் அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அந்த ஒரு சிந்தை அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாதிருந்தது. ஆண்டவர் அவங்க செய்த தவறான காரியத்தையும் நாம் படிக்கும்படி எழுதி வைத்திருக்கிறார். அவங்களுடைய கண்ணோட்டம் தவறான கண்ணோட்டம் என்பதை நீங்களும் நானும் இதை படிக்கும்போது புரிந்து கொள்வதற்காக எழுதி வைத்திருக்கிறார். இவர்களுடைய இந்த விளைவு, இவர்கள் செய்ததனுடைய விளைவு ஜனங்களுக்குள் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி எகிப்துக்கு திரும்பி போக அவர்கள் திட்டமிடுவதை அங்கே பார்த்து
நாம் உண்மையிலே என்ன நினைக்க வேண்டியிருக்கிறது, இத்தனை வருடங்களாக நடத்தி வந்த தேவனுக்கு அவர்கள் காட்டுகிற ஒரு மரியாதை, கனம், விசுவாசம் இவ்வளவுதானா? அவர்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே பிரச்சனை எப்படி இருக்குது, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லித்தாங்க, நாங்கள் இதை எப்படி மேற்கொள்ளணும்னு மோசைக்கு சொல்லித்தாங்க, அல்லது மோசைட்ட எங்களுக்கு இது தெரியல, நீங்கள் கர்த்தர்ட்ட கேட்டு சொல்லுங்க. எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவசரமாக நாங்கள் எங்களுக்கு கானான் தேசம் வேண்டாம், எகிப்து தேசம் வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள். இன்னொரு பகுதி அந்த 2 பேருக்காக குறித்து நாம் படிக்க வேண்டும். அந்த 2 பேருடைய பார்வை விசுவாசம் உள்ள பார்வையாக இருந்தது. 2வது தலைப்பு விசுவாசத்துடன் பார்த்த கண்ணோட்டம். விசுவாசம் இல்லாமல் பார்த்த கண்ணோட்டம் அந்த 10 பேர். விசுவாசத்துடன் அந்த விசுவாச கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தி பார்த்தவர்கள் 2 பேர். அநேக நேரங்களிலே 10 பேருங்கும்போது அவங்க அதில் மெஜாரிட்டி, 2 பேருங்கும்போது அவங்க கொஞ்சம் பேர். இந்த கொஞ்சம் பேருக்கு இப்படி சத்தமாக அவங்க பேசி இதெல்லாம் நடந்ததை பார்த்தா என்ன வந்துடும்னா, நம்ம இந்த உண்மையை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற தயக்கம் வந்துடும். ஆனால் நீங்கள் முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா காலேப் என்ன செய்கிறாரு, காலேப்பும் யோசுவாவும் தான் இந்த 2 பேரும். காலேப் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இடைமறித்து 30வது வசனத்தில் சொல்கிறாரு, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி உடனே போய் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அவருக்கு இருந்த அந்த விசுவாச பார்வை தேவனோடு தன்னை இணைத்த பார்வை. அதை எங்கே நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த அதிகாரத்தில் 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. 6வது வசனத்தில், 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோசுவாவும் காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அந்த ஜனங்கள் மீது இருந்த அந்த நிழல் விலகி போயிற்று, நாம் எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம். அவங்க கர்த்தரை தங்களோடு இணைத்து வைத்து கொண்டு பார்த்த பார்வை அதே இடத்துல உள்ள அந்த சூழ்நிலையை எப்படி பார்க்க வைக்கிறது? கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் நம்முடன் இருக்கும்போது நாம் அதை போய் எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம். விசுவாச பார்வை என்பது அல்லது விசுவாச கண்ணோட்டம் என்பது தேவனை மையப்படுத்தி சிந்திப்பது. தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தின் அடிப்படையில் சிந்திப்பது. தேவன் என்னை கைவிட மாட்டார், அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 9:10 அப்படி தான் சொல்லுது. நீங்கள் இந்த சங்கீத பகுதியை வாசித்து பார்ப்பீங்கன்னா அதில் தெளிவாக என்ன சொல்லியிருக்குது? தேவன் தம்மை நம்பி இருக்கிறவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் அவர்கள் மூலமாக பேசுகிறார். இந்த 10 பேர் சொன்னதை ஜனங்கள்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 2 பேரும் விசுவாசத்தோடு பார்த்த பார்வையை தங்களுடைய வார்த்தைகளினாலே வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கர்த்தர் இப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, அவங்களாம் பலவான்களே, நம்ம மேற்கொள்ள முடியாதே அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் இவங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு? கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு. அநேக நேரங்களிலே பிசாசானவன் எய்கிற அந்த அம்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் நம்மை நேசிக்கவில்லை, கர்த்தர் நம்மை சிநேகிக்கவில்லை, கர்த்தர் நம்மேலே பிரியமாக இல்லை. ஆனால் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் பிரியத்தோடு அணைத்து கொள்ளுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர் செய்கிறாரு. இங்கே இந்த 12 பேர் போகும்போது அந்த 2 பேர் பார்த்த செய்தியை ஜனங்கள் கொஞ்சம் கவனிச்சிருப்பாங்கன்னா அதே விசுவாச கண்ணோட்டம் அந்த ஜனங்களுக்கும் வந்திருக்கும். அவங்க சேர்ந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 10 பேரை பார்த்து, ஏய் நீங்கள் உட்காருங்கப்பா, இந்த 2 பேர் பார்த்து வந்த அந்த விஷயம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம போய் எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம், இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுங்கப்பா சொல்லி அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அங்கே ஒரு நல்ல முடிவு வந்திருக்கும். ஆனால் அந்த 10 பேர் சொன்னதை இந்த 2 பேர் சொன்னதை அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கர்த்தரை மையமாக வைத்து சொல்லப்படுகிற அந்த விசுவாச பார்வையை அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள். கர்த்தரை மையமாக வைக்காமல் அங்கே பார்த்து வந்ததிலே அவர்கள் பலவான்கள், அந்த கோட்டைகள் எல்லாம் அரணிப்பானவைகள், இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து
அந்த அந்த காரியத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்றும் கூட நாம் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருகிறது, அநேக காரியங்களை எதிர்கொள்ளுகிறோம். நம்முடைய பார்வை விசுவாசம் உள்ள பார்வையாக இருக்குமானால் கர்த்தரை நம்மோடு இணைத்து, இந்த காரியத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை தூக்கி விடுவார், இந்த விசுவாசத்தோடு நாம் அந்த பிரச்சனையை பார்ப்போம் என்று சொன்னால் அதிலிருந்து எளிதாக வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவுவதையும் நாம் பார்க்க முடியும். வேதம் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே கண்டித்து சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 6வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அநேக நேரங்களில் நம்ம இருமனதோடு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே கண்டித்து சொல்லுவார், உங்கள் உதடுகள் என்னை கனப்படுத்துகிறது, ஆனால் உள்ளமோ தூரமாய் விலகி இருக்கிறது. உதடுகள் கனப்படுத்துகிறது. மத்தேயு 15ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்குறாரு. அவங்களுடைய சொல்லுக்கும் மனதுக்குள் இருக்கிறதுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். அந்த சொல்லுகிற அந்த வார்த்தையில் தான் சொல்கிறாரு, உங்களுடைய வாயில் நீங்கள் துதி செலுத்தி கனப்படுத்துறீங்க, ஆனால் உள்ளம் என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த 10 பேரும் அந்த ஜனங்களும் உடனே முடிவெடுத்து எப்படி ஆயிட்டாங்க? வாயினால் இதுவரைக்கும் சொன்னது மன்னா தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிட்டுருப்பாங்க, தண்ணீர் தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பருகி இருப்பார்கள். இதுவரைக்கும் வழிநடத்தின அந்த அற்புதங்களெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரை துதித்த மக்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்துல எங்களை கொண்டு வந்துட்டாரு, நாங்கள் திரும்பி போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றும் கூட காரியங்கள் மோசமாக போகும்போது விட்டு விடுவோம், லெட் அஸ் கிவ் அப், விட்டுடுறோம், அவ்வளோதான், ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற சோர்வு நம்மளை தாக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக ஒரு விசுவாசத்தை நமக்குள் உருவாக்குகிற தேவனை நோக்கி பார்க்கணும். அப்படியே சொல்லணும். வேதத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வேதத்தில் லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது, வாசித்து கொண்டிருக்கும்போது தேவன் பேரிலே விசுவாசம் நமக்குள் உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுடும்போது, தேவனோடு உள்ள தொடர்பை நாம் இழந்து விடும்போது, தேவனோடு உள்ள இணைப்பை நாம் இழந்து விடும்போது நம்முடைய பார்வை அவிசுவாச பார்வையாக மாறிவிடுகிறது. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்ன சூழ்நிலையில் இதை கேட்கிறோம் என்று தெரியவில்லை. பலவீனமாக இருக்கிறோமோ, சோர்ந்து போயிருக்கிறோமோ, இந்த பிரச்சனையை எப்படி தாண்டி வருவது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது, யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி திகைத்து நிற்கிறோமோ, ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் உள்ள பார்வை உனக்கு இருக்குமானால் நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் தருவேன். விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை நான் எப்போதும் தள்ளினதே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாச கண்ணோட்டத்தை எல்லாம் எடுத்து போடும், ஒரு நல்ல விசுவாச கண்ணோட்டத்தை, ஒரு நல்ல விசுவாச பார்வை பார்க்கும் பார்வை எனக்கு தாரும் என்று கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த வசனங்கள் மத்தியிலே நீர் எங்களோடு பேசினவைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து போகிறோம். இது எப்படியாய் நடக்குமோ, இது எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி கலங்கி தவிக்கிறோம். அந்த நாளிலும் அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே 2 பேர் உம்மை இணைத்து கொண்டு, காலேப்பும் யோசுவாவும் உம்மை இணைத்து கொண்டு அவர்கள் விசுவாச பார்வை பார்த்தார்கள் சுவாமி. ஆனால் மற்ற 10 பேரோ உம்மை இணைக்காதபடி, உம்மை தவிர்த்து விட்டு தாங்களாகவே அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட பலசாலிகள், அந்த பட்டணங்கள் இப்படிப்பட்ட அரணிப்பானவைகள் என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்து பயந்து போனார்கள் சுவாமி. அநேக நேரங்களிலே எங்களுக்குள்ளாக நாங்கள் சந்தேகத்தையும் பயத்தையும் அனுமதிக்கும் போது எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் போய்விடுகிறது ராஜா. நாங்கள் அநேக நேரங்களில் விசுவாசத்தை இழந்து போகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற பயத்தையும் எங்களுக்குள்ளாக இருக்கிற சந்தேகத்தையும் நாங்கள் எடுத்து போடவும், அன்றைய வேத வசனங்களின் மூலமாக விசுவாச பார்வை உள்ளவர்களாய் நாங்கள் மாறவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பிரச்சனையிலே
நாங்கள் ஆண்டவரே உம்மை இணைத்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிற பார்வையை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு உம்முடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. உம்முடைய கரத்திலே விட்டு கொடுக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.